அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வணக்கம். அடியேன் புதிய பிரியன் சித்தாவர்மா வைத்தியர், கள்ளக்குறிச்சி. இந்த வீடியோவில், இந்த காணொலியில் இதய நோய்களை பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு இதய அடைப்பு இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ இந்த விளக்கங்கள் சித்தர்களையும் சித்தர்கள் வாழ்விலையும் சித்த மருத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டவருக்குமான விளக்கம் இது. மாறாக அனைவருக்குமான அல்ல என்பதை இதன் வழி அடியே சொல்கிறேன். இதய நோய்கள், சார் இதயம் வருது, ஹார்ட்ல பிளாக்னு சொல்லிட்டாங்க, ஆஞ்சியோ பண்ணு சொல்லிட்டாங்க, ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி பண்ணி சொல்லிட்டாங்க, எக்கோ பண்ணியாச்சு, ரொம்ப குத்தி குத்தி வலிக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது சார், அடைப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி என்று சொல்லுகிறவர்களுக்கு இது ரொம்ப அற்புதமான அனுபவமான மருந்து வருது. இந்த நோய்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இதய நோய்கள் நம்ம உடம்புக்கு இதயம் ரொம்ப ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான உறுப்பு. உனக்கு ஏதாவது இதயம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய அடையாளமாக நம்ம இதயத்தை தான் சொல்கிறோம். இதயம் இருக்கிறதா, இரக்கமான இதயம், கல்நெஞ்சிக்காரன், உள்ளம், இதெல்லாம் நம்ம இதயத்தை தான் சொல்லுவோம். அதனால இந்த இதயம் ரொம்ப மென்மையானது. இதயத்தை மனதை பாதிக்காம வாழ்க்கை வாழ்ந்துக்கணும். மனதை ரொம்ப பாதிக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, எண்ணெய் பொருள் அதிகமாக சாப்பிடுது, மெடிடேஷன் செய்யாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான மனக்கோளாறு, பதட்டமாக இருக்கிறது, அச்சம், பரபரப்பான ஒரு வாழ்க்கையில் நைட்டில் தூங்காமல் இருக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றது, நிறைய மாமிசங்கள் சாப்பிட்றது, நிறைய அசைவ உணவுகள் எடுக்கிறது, நிறைய எண்ணெயில் போட்டு பொரிச்சு வறுத்து சாப்பிட்றது, ரோட்டு கடைகளில் போட்டு வச்சு சாப்பிடுறது. ஏன்னா எண்ணெய்களை திரும்ப திரும்ப பதிக்கும்போது அந்த எண்ணெயோட செரிமானத்தன்மை குறைஞ்சிரும். அது போல தேவையில்லாத குப்பைகள்லாம் இதயத்துல போடுறது, நிறைய மனசுல போய் மனசுன்னு தான் இதயம் தான். இதயத்துல போட்டு தேவையில்லாத குப்பைகள், உலகத்துல எந்தெந்த கஷ்டம்லாம் இருக்குதோ, ஐயோ ட்ரம்மு சண்டை பிடிக்கிறாரேன்னு அது ஏன் நினைச்சிருது, ஐயோ ஈரான் கொள்றாரே இப்படின்னு உலகத்துல நடக்கிற எல்லா குப்பைகளையும் நம்மளுடைய இதயத்துல போட்டு குப்பைன்னா அது இதயம் பலவீனமாக ஆயிடும், சூடு ஏறி பலவீனமாகிடும். ஸோ உடம்பு சூடாகாம மனதை இலகுவாக வைத்திருக்கணும். தியானம் பண்றது, யோகா கிளாஸ் போறது, சாமி கும்பிடுறது, பக்தியா இருக்கிறது, அன்பு செலுத்துறது, இந்த மாதிரியான மனசுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும், மனசுக்கு இதெல்லாம் பலப்படுத்தும். நம்பிக்கையா இருக்கிறது, தன்னம்பிக்கையோட இருக்கிறது, இறைநம்பிக்கையோட இருக்கிறது, இதெல்லாம் இதயத்தை பலப்படுத்தும். இதயத்தை இதெல்லாம் பலம் பண்ணணும்னு நம்ம சொல்லிருந்தோம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, கோவம் இதயங்களை பலவீனமாயிடும். அது எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறது, எதையும் புரிஞ்சு கொள்ளாம ட்ரை பண்றது, இது போன்ற உணர்வுகள் எல்லாமே இதயத்தை பலவீனப்படுத்தி செரிமான கோளாறை வயிற்று கோளாறு, செரிமான கோளாறை ஏற்படுத்தி, லிவருக்கு அதிகமாக சூடை ஏற்படுத்தி உங்களுக்கு ஹார்ட் அலாக்க வந்துடும், இருதய அடைப்பு வந்துடும். இதுக்கு சித்த மருத்துவத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதமான மருந்து, ஒரு உயர்தரமான மருந்து. அந்த மருந்தை நம்ம அனுபவம் உள்ள சித்த வைத்தியர்களாக இருந்தா, மருத்துவர்களாக இருந்தால் நீங்க செய்து கொள்ளலாம். மருத்துவர்கள் இல்லாதவர்கள் இந்த மருந்தை வைத்தியர்களுடைய துணை கொண்டு செய்யணும் அப்படிங்கிறத நான் இதன் வழியா உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னாக்க, வெடியுப்பு ஒரு 100 கிராம் அப்படின்னாக்கா, வெடியுப்பு ஒரு 100 கிராம் நாட்டு மருந்துகளில் வைக்கும். வெடியுப்பு நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து வேலிப்பருத்தியோட வேறு, வேலிப்பருத்தி செடியை நீங்க பார்க்கலாம். வேலிப்பருத்தியோட வேறு, அதுக்கடுத்து ஓமம், இது எல்லாமே சமளவு வச்சுட்டு கீழே நம்ம என்ன வைக்கிறோம்னாக்கா வெடியுப்பு வைக்கிறோம். வெடியுப்புக்கு மேல ஓமம் வைக்கிறோம். ஓமத்துக்கு மேல வேறு வைக்கிறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிடும். ஒரு வானல்ல, இரும்பு வானல்ல போட்டு நம்ம எரிச்சிட்டு கொஞ்சம் தூரமா வந்துடணும். தூரமா வந்த பிறகு அந்த ஓமம், அந்த வெடியுப்புல கொஞ்ச நேரத்துல புகை வரும், எரியும். தூரமா பாதிக்க அளவுக்கு வந்துடணும். அது இந்த ஓமமும் அந்த வேலிப்பருத்தி வேரும் வெடியுப்புல வெந்து சுண்ணமாக மாறும், எரிஞ்சு அமைதியாயிடும். அதன் பிறகு இடது பிறகு கிட்ட போட்டு எடுத்து பயன்படுத்திக்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், வெடியுப்பு கலந்த மருந்து என்பதனால இதை நீங்க பாதுகாப்பாக வைத்தியர்கள் துணை கொண்டு தான் செய்யணும் அப்படிங்கிறத நான் இதன் வழி எச்சரிக்கையாக சொல்றேன். ஸோ இந்த மருந்து தான். இதை 21 நாளைக்கு, ஒரு மாசத்துல 21 நாளைக்கு நீங்க ஒன்று இளநீர்ல சாப்பிடலாம், அல்லது வெந்நீர்ல சாப்பிடலாம். இல்லை காலையில வெறும் வயிற்றுல ஒரு கிராம் அளவுக்கு, ஒரு மாசத்துல 21 நாள் தான், 1 கிராம் அளவுக்கு சாப்பிட்டுட்டு கூடவே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நான் சொன்னல, பத்தியம், எண்ணெய் பலகாரம் சாப்பிடாம இருக்கிறது, அசைவம் சாப்பிடாம இருக்கிறது, அதுக்கடுத்து ஆயில் கண்டென்ட், எண்ணெய் பதார்த்த உணவுகள் எடுக்காம வருது, கொழுப்பு உணவுகள் அதிகமாக எடுக்காம வருது. நல்ல கொழுப்பு நீங்க நெய் எடுத்துக்கலாம், நெய்யில நல்ல கொழுப்பு இருக்குது, இந்த மாதிரி உணவுகள்ல நல்ல கொழுப்பு இருக்குது. இதனாலலாம் அந்த கொழுப்புலாம் இதே அடைப்பு வராது, கெட்ட கொழுப்பு தான் இதே வரும். ரெண்டாவது, கெட்ட கொழுப்பு உருவாகிறதுக்கான காரணம் செரிமான கோளாறு. சாப்பிட்ட உணவுகள் சரியான முறையில் செரிமானம் ஆகலைன்னா அது கெட்ட கொழுப்பாக மாறும். சாப்பிட்ட உணவு சரியான முறையில் செரிமானம் ஆகலைன்னா அது கெட்ட சுகராக மாறும். இப்போ கெட்ட கொழுப்புக்கும் கெட்ட சுகரா நம்ம உடம்புல பதியறதுக்கும் நம்ம செரிமான கோளாறு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்குது.
செரிமான கோளாறுக்கு உடல் சூடு முக்கிய பங்கு வகிக்கிறது. மென்னு சாப்பிடாது முக்கிய பங்கு வகிக்கிறது. நீங்க ஒரு வாய் உணவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எந்த உணவா இருந்தாலும் ஒரு 20 முறை குறைஞ்சது வாயை திறக்காம கண்ணை மூடிக்கிட்டு 20 முறை மெல்லணும். மென்னு இடையில தண்ணி குடிக்காம நம்ம விழுங்கணும். அந்த உமிழ்நீர்ல நம்ம உணவு விழுங்கிட்டா கண்டிப்பா நல்ல செரிமானம் ஆகும். ஏன்னா வயிற்றுல பல்லு இல்லை, வாயில தான் பல்லு இருக்குது. வாயில மென்னாதான் வயிற்றுக்குள்ள போகும். நம்ம வாயில பல்லுதான் அப்படியே 2 அமுக்கி அமுக்கி உள்ள பத்துக்கு நீங்கிட்டுனா எல்லாம் போயிட்டு செரிமானம் ஆகாம இருக்கும். அப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். உங்களுக்கு இதெல்லாம் இன்சுலின் சுரக்காது. செரிமானம் ஆன உணவுக்கு மட்டும்தான் கணையை இன்சுலின் சுரக்கும். அதனாலதான் அந்த காலத்துல சொன்னாங்க நொறுங்க தின்னா 100 வயது. எப்படி நொறுங்க தின்னும்? ஆய்களை போட்டு நல்லா அமைதியா. அடுத்து டிவி பார்த்து சாப்பிடுறது, போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது தவறான பழக்க வழக்கம். போனை பார்த்து சாப்பிடக்கூடாது, டிவி பார்த்து சாப்பிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணாக்க சாப்பாட்டை நமக்கு ஒரு காதலி, உலகத்தில் உனக்கு பிடிச்ச ஒரு மிக பிடிச்சமான ஒரு காதலி ஏதாவது ஒரு பொண்ணு வச்சுன்னா அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குங்களோ அந்த அளவுக்கு உணவுக்கு முக்கியம். ரசிச்சு ருசிச்சு அப்படியே அதை ரசிக்கும் போதே நம்முடைய உமிழ்நீர் சுரக்கணும். அந்த உமிழ்நீரோட நீங்க சாப்பாட்டை மென்று சாப்பிடும்போது செரிமானம் ஆகும். செரிமானம் ஆகும்போது இன்சுலின் கலக்கும். இன்சுலின் கலந்து போனா எந்த மாதிரி கொழுப்பு உணவாக இருந்தாலும் செரிமானம் ஆகிடும். செரிமானம் ஆகாத கொழுப்பு தான் உங்களுக்கு கெட்ட கொழுப்பாக மாறும், பேட் கொலஸ்ட்ராலாக மாறும். அதனால நொறுங்கத்தினா 100 வருது. சூடு இல்லாம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பார்த்துக்கணும். என்னது ஹோட்டல்ல உணவுல போய் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் நீங்க கடைப்பிடிச்சுக்கிட்டு இந்த வெடியை பிச்சிடணும், செம்பருத்தி லேகியம், கரிசாலை கற்பம், சிரிங்கி பஸ்பம், இந்த மாதிரியான கொஞ்சம் கூட சப்போர்ட்டுக்கு மருந்து எடுத்தீங்கன்னா நீங்க பைபாஸ் பண்ணணும் சார், போட்டு நம்ம பொழக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல கூட சரி பண்ணிடலாம். நாங்கெல்லாம் அந்த கண்டிஷன் போராடங்களை கூட நம்ம அந்த ரத்த குழாயில் 70% 80% அடைப்பாயிடுச்சுன்னு கொஞ்சம் தான் இருக்குது, எனி டைம் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிற கண்டிஷனை கூட நாங்கள் இந்த மருந்து கூட இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கான மருந்துகளை கொடுத்து நம்ம வைத்தியசாலை சரி பண்றோம். பைபாஸ் போற கண்டிஷன்ல அவ்வளவுதான், வேற வழியே இல்லை, உயிரை காப்பாற்ற பைபாஸ் தான் அப்படின்னு சொல்ற அந்த கண்டிஷன் வரைக்கும் நம்மளுடைய வள்ளலார் வைத்தியசாலையில இந்த மருந்தும் இதுக்கு இன்னும் சில அனுபவமான மருந்துகளும் சொல்லி நம்ம குணப்படுத்திக்கலாம். அதனால முதல்ல பிரச்சனை வந்தா பயப்படாதீங்க, மன அமைதியா இருங்க. வேர் இஸ் ப்ராப்ளம் தேர் இஸ் சொல்யூஷன். பிரச்சனை இல்லாம இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை கூடவே கிடையாது. சொல்யூஷனே இல்லாம விடையே இல்லாம இந்த உலகத்துல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எல்லா நோய்களுக்கும் மருந்து இந்த உலகத்தில் உண்டு. நீங்க தான் தேடி போகணும். நீங்க நேரா நான் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் தான் போவேன், பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போவேன், அவங்க மட்டும்தான் சரி பண்ணணும்னு நீங்க நம்பிட்டு இருந்தா அதுக்கு சித்த மருத்துவர்கள் சித்த வைத்தியர்கள் பொறுப்பாக மாட்டாங்க. எல்லா உலகத்தில் எல்லா நோய்களும் அது எந்த நோயா இருந்தாலும், நான் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த நோய் வந்தாலும் அதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் மருத்துவம் இருக்குது. சரியான வைத்தியர்களை சரியான சித்த மருத்துவர்களை நீங்க தேடி கரெக்டா பிடிச்சிங்கன்னாக்க, சரியான அவங்க சொல்ற பத்தியத்தை கடைப்பிடிச்சிங்கனாக்க அது எந்த கண்டிஷன்ல எவ்வளவு கைவிடப்பட்ட கேஸாக இருந்தாலும் சரி பண்ண முடியும் நம்ம சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவம் என்பது உலகத்தில் 10 அறிவு கடவுளுடைய அறிவிலிருந்து சொல்லப்பட்டது. இது மனிதன் எழுதியது இல்லை, கடவுள் அருளப்பட்டது சித்த மருத்துவம். அதனாலதான் சொல்ல இது கடவுள் மருத்துவம். இந்த உடம்பு யார் படிச்சா? கடவுள் படிச்சாரு. சித்த மருத்துவத்தை யார் படிச்சா? கடவுள் படிச்சாரு. அப்ப படிச்சவனுக்கு தான் தெரியும். ஒரு பொருள் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, ஒரு கார் மேனுஃபேக்சரிங், மாருதி சுஜுகி கார் மேனுஃபேக்சரிங் வெளியே வருதுன்னா அவனுக்கு தான் தெரியும் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன ஸ்பேர் உள்ள ஃபிட் பண்ணிக்கிறான்னு. அது மாதிரி இந்த உடம்பை செஞ்சது கடவுள், மனிதன் செய்யல. மனிதன் கலம் தான் உருவாகுது, கடவுள் தான் அந்த உடம்பை செஞ்சாரு. அந்த கடவுளே சித்த மருத்துவத்தை கொடுத்துக்கிறாரு. கடவுள் மருத்துவம் எது? நம்மளோட சித்த மருத்துவம். ஆனா கடவுள் மருத்துவத்தை கடவுளை நம்பி வாழ்ந்தீங்கன்னாக்க உலகத்தில் தீர்க்க முடியாத நோயின்னு ஒன்றும் கிடையாது. கடவுள் மருத்துவமாகிய சித்த மருத்துவத்தை தமிழ் மருத்துவத்தை நம்பி குணம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.